Hi children, welcome to Math Rhythm. This is chapter 7 Triangles of class 9 CBSE. இந்த வீடியோல நம்ம exercise 7.1ல question numbers 7 and 8 solve பண்ணலாம். இப்போ 7th sum என்னன்னு பார்க்கலாம். AB is a line segment and P is its midpoint. இப்போ ABன்ற ஒரு line segment இருக்கா, இந்த Pன்ற பாயிண்ட் வந்து இதோட midpointன்னு சொல்றாங்க. ஓகே, D and E are points on the same side of AB. ABன்ற line segmentக்கு ஒரே சைடில் D and Eன்னு ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா. D and E are points on the same side of AB such that angle BAD is equal to angle ABE. Angle BADன்றது இந்த angle இல்லையா. This angle is equal to angle ABE. This angle, இந்த ரெண்டு angles equal. Okay, and angle EPA is equal to angle DPB. Angle EPAன்றது எந்த angle? This angle. Okay, and then angle DPBன்றது this angle. இந்த ரெண்டு angles equal. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, show that triangle DAP is congruent to triangle EBP. DAPன்றது எந்த triangle? This is triangle DAP. நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் EBP கொடுத்துருக்காங்களா, திஸ் இஸ் ட்ரையாங்கிள் EBP. இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்க்ரூயன்ட்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா, நமக்கு ஆல்ரெடி என்ன கொடுத்துட்டாங்க, ஏபியோட மிட் பாயிண்ட் தான் பின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு பிபியா. ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள்லையும் ஒரு சைடு ஈக்குவலாக இருக்கு. அதே மாதிரி திஸ் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு திஸ் ஆங்கிள். கரெக்டா? ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ்லையும் ஒரு சைடு அண்ட் ஒரு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கு. இப்போ இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்களா, நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆங்கிளை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆங்கிளும் எக்ஸ். ஓகேவா, இப்போ ரெண்டுக்கும் நடுவில் இந்த இபிடின்னு ஒரு ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிளை நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இந்த டிஏபின்ற ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இதில் ஆங்கிள் டிபிஏ நமக்கு எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு வருமா. அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள்லையும் இந்த இபிபின்ற ஆங்கிள், இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிளும் எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு தான் வரும் இல்லையா. இப்போ நான் இந்த டிஏபின்ற ட்ரையாங்கிளையும் இபிபின்ற ட்ரையாங்கிளையும் செப்பரேட்டாக எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். திஸ் இஸ் ட்ரையாங்கிள் டிஏபி. ஓகே, திஸ் இஸ் ட்ரையாங்கிள் இபிபி. நம்ம இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸை கம்பேர் பண்ணும்போது ஏபி இஸ் ஈக்குவல் டு பிபியா, ஏன்னா ஏபியோட மிட் பாயிண்ட் தான் பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் சைடு இஸ் ஈக்குவல் டு திஸ் சைடுன்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஆங்கிள் பிஏடி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏபின்னு கொடுத்துருக்காங்களா. பிஏடின்றது இந்த ஆங்கிள், பின்ற பாயிண்ட் இங்கே வரும் இல்லையா. இப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதில்ல, ஜஸ்ட் பிஏடின்ற ஆங்கிளுக்காக உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சேன். ஓகே, ஆங்கிள் ஏபின்றது இந்த ஆங்கிள், ஏ நமக்கு இங்கே வரும் இல்லையா. நம்ம இப்போ இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள்லேயும் ஒரு சைடு அண்ட் தென் ஒன் ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கா. இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இபி என்ற ஆங்கிளும் டிபிபி இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கேயும் ஆங்கிள் இபிடி இருக்கு, இங்கேயும் ஆங்கிள் இபிடி இருக்கு. இந்த இபிடின்ற ஆங்கிளை நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, திஸ் இஸ் ஒய், ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒய். இப்போ ஆங்கிள் இபிஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டிபிபின்னு கொடுத்துருக்காங்களா, இந்த ஆங்கிளை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் எக்ஸ், திஸ் இஸ் ஆல்சோ எக்ஸ். அப்போது நமக்கு ஆங்கிள் டிபிஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் இபிபின்னு கிடச்சிருக்கா. இதுவும் எக்ஸ் ப்ளஸ் ஒய், இந்த ஆங்கிளும் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகேவா, அப்போ ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ்லையும் பார்க்கும்போது ரெண்டு ஆங்கிள்ஸ் அண்ட் இன்க்ளூடட் சைடு ஈக்குவலாக இருக்கா. இந்த ஆங்கிளும் ஈக்குவல், அதே மாதிரி இந்த சைடும் ஈக்குவல், அதே மாதிரி இந்த ஆங்கிளும் ரெண்டு ட்ரையாங்கிளையும் ஈக்குவல். ட்ரையாங்கிள் டிஏபி and then triangle EBP எடுத்துக்கிட்டோன்னா ஆங்கிள் A is equal to ஆங்கிள் Bன்னு இருக்கா. அதே மாதிரி ஆங்கிள் P is equal to ஆங்கிள் P and then side AP is equal to BP. கரெக்டா, டூ ஆங்கிள்ஸ் அண்ட் இன்க்ளூடட் சைடு ஈக்குவலாக இருக்கிறதுனால these two triangles are congruent by angle side angle rule. புரியுதா இந்த சம் எப்படி பண்ணணும்ட்டு. நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட்ல என்ன கேட்டிருக்காங்க, ஏடி இஸ் ஈக்குவல் டு பின்னு கேட்டிருக்காங்களா. ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் கான்க்ரூயன்ட்னா கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஈக்குவலாக இருக்கும் இல்லையா. ஸோ திஸ் சைடு ஏடி இஸ் ஈக்குவல் டு திஸ் சைடு பிஇ. ஸோ இந்த சைடும் ஈக்குவலாக இருக்கும் பிகாஸ் கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆர் ஈக்குவல் இன் கான்க்ரூயன்ட் ட்ரையாங்கிள்ஸ். புரியுதா. இன் ட்ரையாங்கிள் டிஏபி அண்ட் ட்ரையாங்கிள் இபிபி ஏபி இஸ் ஈக்குவல் டு பிபி because P is a midpoint of AB. Next நமக்கு angle BAD is equal to angle AB ன்னு கொடுத்துருக்காங்களா. This is given. அப்போ this side is equal to this side and then this angle is equal to this angle.
Next, angle EPA is equal to angle DPB ன்னு கொடுத்திருக்காங்களா, இதுவும் given. இந்த angle நம்ம x ன்னு எடுத்துக்கிறோம். Let angle EPA is equal to angle DPB which is equal to x. ஓகேவா? அப்போ இந்த ஆங்கிளும் x, இந்த ஆங்கிளும் x. Next, let angle DPE is equal to y. நம்ம என்ன பண்றோம்? இந்த ஆங்கிளை y ன்னு எடுத்துக்கிறோம். In triangle DAP, DAP என்ற triangleல angle DPA is equal to DPA என்றது இந்த total angle. ஓகேவா? Angle DPA is equal to angle DPE plus angle EPA. கரெக்டா? DPE என்றது இந்த angle y, EPA என்றது இந்த angle x. So this is equal to y plus x which is equal to x plus y ன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி in triangle EBP, angle EPB is equal to angle DPE plus angle DPB. DPB என்றது இந்த angle. ஓகேவா? DPE என்றது இந்த angle. அப்போ இந்த angle தான் நம்ம இப்போ find out பண்றோம் இல்லையா? This is x and then this is y. So this is equal to DPE என்றது y, DPB என்றது x which is equal to x plus y. அப்போ ரெண்டு trianglesையும் நம்ம compare பண்ணும்போது this side is equal to this side, this angle is equal to this angle, அதே மாதிரி this angle is equal to this angle. ரெண்டு trianglesலயே ரெண்டு angle and one included side equal இருக்கா? So these two triangles are congruent. Therefore triangle DAP is congruent to triangle EBP. புரியுதா எப்படி ரெண்டு trianglesம் congruent ன்ட்டு? நெக்ஸ்ட் பார்ட் என்ன கேட்டிருக்காங்க, AD is equal to B ன்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ congruent trianglesல corresponding parts எப்பவுமே ஈக்குவலாக தான் இருக்கும் இல்லையா? அப்போ இந்த ட்ரையாங்கிளோட இந்த சைடும் இந்த ட்ரையாங்கிளோட இந்த சைடும் ஈக்குவலாக தான் இருக்கும் பிகாஸ் they are corresponding. So this is by ASA rule. செகண்ட் பார்ட்டில் நமக்கு AD is equal to BN செக் பண்ண சொல்லியிருக்காங்க. AD is equal to BA by CPCT. In congruent triangles, corresponding parts are equal. Therefore, AD is equal to BE by CPCT. ஓகேவா? corresponding partsனா இப்போ triangle DAP and triangle EBP எடுத்துக்கிட்டோம்னா ஆங்கிள் டியும் ஆங்கிள் இயும் ஈக்குவலாக இருக்கும், ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் பியும் ஈக்குவலாக இருக்கும், ஆங்கிள் பி அண்ட் தென் ஆங்கிள் பி ஈக்குவலாக இருக்கும். அதாவது இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். தென் இந்த ஏன்ற ஆங்கிளும் இந்த பின்ற ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். அண்ட் தென் திஸ் ஆங்கிள் ஷுட் பி ஈக்குவல் டு திஸ் ஆங்கிள். சைட்ஸ் பார்த்தோன்னா டிஏ இஸ் ஈக்குவல் டு இபி. அப்போ டிஏவும் இபியும் ஈக்குவலாக இருக்கும். அண்ட் தென் ஏபி ஷுட் பி ஈக்குவல் டு பிபி. ஏபியும் பிபியும் ஈக்குவலாக இருக்கும். அண்ட் தென் டிபி ஷுட் பி ஈக்குவல் டு இபி. இந்த சைடும் ஈக்குவலாக இருக்கும். இதுதான் கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ். புரியுதா? இந்த சம் கிளியராக இருக்கா? நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? இப்போ 8th சம் என்னன்னு பார்க்கலாம். இன் ரைட் ட்ரையாங்கிள் ஏபிசி ரைட் ஆங்கிள் அட் சி. ட்ரையாங்கிள் ஏபிசின்றது இந்த ட்ரையாங்கிள் இல்லையா? இந்த ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிள் வந்து ரைட் ஆங்கிள்னு சொல்லியிருக்காங்க. M is the midpoint of hypotenuse AB. இங்கே M என்ற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? This point is the midpoint of AB. அப்போ this side is equal to this side. Next, C is joined to M and produced to a point D such that DM is equal to CM. So DM is equal to CM னு கொடுத்துருக்காங்க. Point D is joined to point B. Point D யும் இங்கே point B இருக்கு இல்லையா? இது ரெண்டையும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. Show that triangle AMC is congruent to triangle BMD. AMCங்கிறது எந்த triangle? AMCங்கிறது இந்த side and then this side plus this side. இந்த மூணு சைடு சேர்ந்தது தான் ஏஎம்சிங்கிற ட்ரையாங்கிள் இல்லையா? என்ன கேட்டிருக்காங்கன்னா திஸ் ட்ரையாங்கிள் ஷுட் பி கான்க்ரூயன்ட் டு ட்ரையாங்கிள் பிஎம்டின்னு சொல்லியிருக்காங்க. பிஎம்டின்றது இந்த ட்ரையாங்கிள். ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸும் நம்ம கான்க்ரூயன்ட்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸையும் செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். டி பி
this is M and then AC. இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் தான் கான்குரியன்ட்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, நமக்கு கொடுத்துருக்க டீடைல்ஸ் படி M வந்து ABயோட மிட் பாயிண்ட்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ AM இஸ் ஈக்குவல் டு BM இல்லையா, அப்போ இந்த சைடும் ஈக்குவல். கரெக்டா? அதே மாதிரி DM is equal to CM னு கொடுத்துருக்காங்க. ஸோ this side is equal to this side. ஓகேவா? இந்த ரெண்டு ஆங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிளும் they are vertically opposite angles. இப்போ ரெண்டு லைன் இன்டர்செக்ட் பண்ணும்போது அதில் ஃபார்ம் ஆகிற vertically opposite angles வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போது this angle is equal to this angle. இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ்லயும் ரெண்டு சைட்ஸ் and then one included angle ஈக்குவலா இருக்கா, அப்போ by side angle side rule these two triangles are congruent. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் கான்குரியன்ட்னா கரஸ்பாண்டிங் பார்ட்ஸும் ஈக்குவலா தான் இருக்கும். அப்போ this side is equal to this side, அதாவது BD is equal to AC. புரியுதா? In triangle AMC and in triangle BMD, AM is equal to BM because M is the midpoint of AB. Next என்ன கொடுத்துருக்காங்க, DM is equal to CM னு கொடுத்துருக்காங்களா, this is given. Okay, so this side is equal to this side is equal to this side. இப்போ இந்த ரெண்டு ஆங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் they are vertically opposite angles. Okay, angle AMC is equal to angle BMD because they are vertically opposite angles. So நமக்கு ரெண்டு side and then included angle equal இருக்கிறதுனால by side angle side rule these two triangles are congruent. So triangle AMC is congruent to triangle BMD by side angle side rule. இப்போ நெக்ஸ்ட் பார்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா. ஆங்கிள் DBC இஸ் அ ரைட் ஆங்கிள்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு வந்து ACBன்றது ரைட் ஆங்கிள்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா DBCயும் ரைட் ஆங்கிள்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிள் AMCயும் BMDயும் கான்குரியன்ட்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோமா, இதில் வந்து ஆங்கிள் Cயும் ஆங்கிள் Dயும் ஈக்குவலாக இருக்குமா பை கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்குரியன்ட் ட்ரையாங்கிள்ஸ். அதாவது திஸ் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு திஸ் ஆங்கிள். கரெக்டா? அப்போ நம்ம இங்கே ஏசி எடுத்துக்கிறோம், இங்கே வந்து டிபி எடுத்துக்கிறோம், தென் இந்த லைன் டிசி இருக்கு இல்லையா, இதில் வந்து இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ தே ஆர் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இல்லையா. ஸோ இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருந்ததுன்னா ஏசி இஸ் parallel டு பிடி பிகாஸ் ரெண்டு parallel லைன்ஸை ஒரு டிரான்ஸ்வர்சல் கட் பண்ணும்போது ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதில் இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஏசியும் பிடியும் parallel-ஆ தான் இருக்கும். ஓகே, ட்ரையாங்கிள் ஏஎம்சி இஸ் கான்க்ரூயன்ட் டு ட்ரையாங்கிள் பிஎம்டி. ஸோ ஆங்கிள் ஏசிஎம் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் BDM. இது வந்து பை CPCT. அதாவது இந்த ஆங்கிளும் ஏசிஎம்ன்றது இந்த ஆங்கிள், பிடிஎம்ன்றது இந்த ஆங்கிள். ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கிறதுனால நமக்கு ஏசியும் பிடியும் parallel-ஆ தான் இருக்கும். ஓகே, பிகாஸ் தே ஆர் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். therefore AC is parallel to BD. ஏசியும் பிடியும் பேரலல்னு ப்ரூவ் பண்ணியாச்சா. பிசியை வந்து நம்ம டிரான்ஸ்வர்சல்னு எடுத்துக்கலாமா. இப்போ ரெண்டு பேரலல் லைன்ஸை ஒரு டிரான்ஸ்வர்சல் கட் பண்ணும்போது ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அண்ட் தென் கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ், அதாவது ஒரே சைடில் உள்ள ரெண்டு இன்டீரியர் ஆங்கிள்ஸ் அதை ஆட் பண்ணால் டோட்டல் எவ்வளோ வரணும், 180 டிகிரி. ஒரே சைடில் உள்ள ரெண்டு இன்டீரியர் ஆங்கிள்ஸை நம்ம கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம். அந்த ரெண்டு ஆங்கிள்ஸோட சம் வந்து 180 டிகிரியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஆங்கிளையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 180 டிகிரி வரும். இப்போ நம்ம ஏசியும் பிடியும் பேரலல்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு பிசின்றது ஒரு டிரான்ஸ்வர்சல். அப்போ இந்த ஆங்கிளும் கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அப்போ இந்த ரெண்டு ஆங்கிளோட சம் எவ்வளோ வரணும், 180 டிகிரி வரணுமா. ஏசி இஸ் parallel to BD and BC is a transversal. அப்போ angle ACB plus angle DBC is equal to 180 degree because they are co-interior angles. இங்கே வந்து ஆல்ரெடி நமக்கு சம்மில் ரைட் ஆங்கிள் டாட் சீன் கொடுத்துட்டாங்க இல்லையா. ஆங்கிள் ஏசிபின்றது ஆல்ரெடி 90 டிகிரின்னு சம்மிலேயே கொடுத்துட்டாங்க. ஸோ ஆங்கிள் ஏசிபி இஸ் 90 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் டிபிசி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ ஆங்கிள் டிபிசி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 90 டிகிரி விச் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ திஸ் ஆங்கிள் இஸ் 90 டிகிரி. இந்த ஆங்கிள் 90 டிகிரி நமக்கு சம்மிலேயே கொடுத்துட்டாங்க. ஓகேவா?
ஸோ செகண்ட் பார்ட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஆங்கிள் டிபிசி இஸ் ரைட் ஆங்கிள்னு கேட்டிருக்காங்களா. நமக்கு ஆங்கிள் டிபிசி இஸ் 90 டிகிரின்னு வந்துருச்சா. therefore ஆங்கிள் டிபிசி இஸ் அ ரைட் ஆங்கிள். புரியுதா. இப்போ தேர்ட் பார்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா. ட்ரையாங்கிள் டிபிசி இஸ் கான்க்ரூயன்ட் டு ட்ரையாங்கிள் ஏசிபின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ட்ரையாங்கிள் டிபிசின்றது இந்த சைடு அண்ட் தென் இந்த சைடு இல்லையா. ஸோ அந்த ட்ரையாங்கிளை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். திஸ் இஸ் ட்ரையாங்கிள் டிபிசி. நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஏசிபின்றது இந்த சைடு அண்ட் தென் இந்த சைடு அண்ட் தென் திஸ் சைடு. ஸோ அந்த ட்ரையாங்கிளையும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். திஸ் இஸ் ட்ரையாங்கிள் ஏசிபி. நம்ம ஆல்ரெடி ட்ரையாங்கிள் ஏஎம்சியும் ட்ரையாங்கிள் பிஎம்டியும் கான்க்ரூயன்ட்னு ப்ரூவ் பண்ணிட்டோமா. அப்போ அதில் கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ சைடு ஏசி இஸ் ஈக்குவல் டு சைடு பிடி. இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா, பிடி இஸ் ஈக்குவல் டு ஏசி. அப்போது இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ்லையும் இந்த சைடும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே. இன் ட்ரையாங்கிள் டிபிசி அண்ட் இன் ட்ரையாங்கிள் ஏசிபி டிபி இஸ் ஈக்குவல் டு ஏசி. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம், ட்ரையாங்கிள் ஏஎம்சி இஸ் கான்க்ரூயன்ட் டு ட்ரையாங்கிள் பிஎம்டி. ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸும் கான்க்ரூயன்ட்னு ப்ரூவ் பண்ணிட்டதுனால அதோட கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போது ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடின்னு வரும். ஓகே. இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ்லையும் பிசின்றது காமன் சைடு இல்லையா. இங்கேயும் பிசி இருக்குது, இங்கேயும் பிசி இருக்குது. ஸோ சைடு பிசி இஸ் ஈக்குவல் டு பிசி because this is common side. இப்போ ஆல்ரெடி நமக்கு சம்மில் இந்த ஆங்கிள் 90 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க, இந்த ஆங்கிளும் 90 டிகிரின்னு நம்ம இப்போ லாஸ்ட்டாக ப்ரூவ் பண்ணோம் இல்லையா. ஆங்கிள் டிபிசி இஸ் ரைட் ஆங்கிள்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அப்போது இந்த ஆங்கிளும் 90 டிகிரி, இந்த ஆங்கிளும் 90 டிகிரி. ஓகேவா. ஆங்கிள் டிபிசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏசிபி விச் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போது ரெண்டு சைடு அண்ட் தென் இன்க்ளூடட் ஆங்கிள் இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ்லையுமே ஈக்குவலாக இருக்கா. ஸோ பை சைடு ஆங்கிள் சைடு ரூல் தீஸ் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கான்க்ரூயன்ட். ஸோ ட்ரையாங்கிள் டிபிசி இஸ் கான்க்ரூயன்ட் டு ட்ரையாங்கிள் ஏசிபி பை சைடு ஆங்கிள் சைடு ரூல். புரியுதா. இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸும் எப்படி கான்க்ரூயன்ட்டு. இப்போ நெக்ஸ்ட் ஃபோர்த் பார்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். சிஎம் இஸ் ஈக்குவல் டு 1/2 ஏபி. சிஎம்ங்கிறது இந்த போர்ஷன். This portion is equal to 1/2 ஏபின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸும் கான்க்ரூயன்ட்னு ப்ரூவ் பண்ணிட்டோமா. அப்போ இதோட கரஸ்பாண்டிங் பார்ட்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ திஸ் சைடு இஸ் ஈக்குவல் டு திஸ் சைடு. கரெக்டாக. அப்போ டிசி இஸ் ஈக்குவல் டு ஏபின்னு வருமா. இப்போ இதில் டிசி இஸ் ஈக்குவல் டு ஏபி பிகாஸ் ட்ரையாங்கிள் டிபிசி இஸ் கான்க்ரூயன்ட் டு ட்ரையாங்கிள் ஏசிபி. ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸும் கான்க்ரூயன்ட்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டதுனால கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ டிசியும் ஏபியும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே. டிசின்றது இந்த சைடு, ஏபின்றது இந்த சைடு, இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். இப்போ நம்ம டிசியை எப்படி எழுதலாம். டிசி இஸ் ஈக்குவல் டு டிஎம் ப்ளஸ் சிஎம்னு எழுதலாமா. ஆல்ரெடி நமக்கு சம்மில் டிஎம் இஸ் ஈக்குவல் டு சிஎம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. dm is equal to cm, it is given. அப்போ நம்ம டிசியை எப்படி எழுதலாம். dc is equal to 2cm எழுதிக்கலாமா. இந்த dmக்கு பதிலாக நம்ம cmஐ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் பிகாஸ் போத் ஆர் ஈக்குவல். அப்போ cm plus cmனா நமக்கு 2cmனு வரும். இப்போ நம்ம dcன்றது என்னன்னு ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்கோம், ஏபின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோமா. அப்போ dcக்கு பதிலாக நம்ம ஏபி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா. ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு 2cm because DC is equal to AB. ஓகேவா. அப்போ 2cm is equal to AB, then cm is equal to 1/2 AB. புரியுதா இது எப்படி பண்ணணும்ட்டு. ஸோ இந்த சம்மில் நமக்கு 4 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம நாளையுமே பண்ணியாச்சு. இப்போ 7th சம்மு 8th சம்மு உங்களுக்கு கிளியராக இருக்கா. தேங்க்யூ சில்ட்ரன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.